வணக்கம் தமிழக உறவுகளுக்கு என்னன்னு சொன்னால் இங்கே சுவிஸ்ல கூடுதலான கிரகம் காசை கட்டுறார்கள். அது குறைப்பதற்கு என்ன செய்யலாம்? இந்த அந்தோணி என்ற திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. உலகம் பூரா இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கும் சொலத்தில் உள்ள கிரஞ்சன் இடத்துல கினோ பலசில் இந்த படம் பின்னேற 5 மணிக்கு 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 26ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளை பின்னேரம் 5 மணிக்கு கினோ பலசின் இடத்துல இந்த திரைப்படம் திரையிடப்படுறது. பார்க்காதவர்கள் தயவு செய்து பாருங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஈழத்தமிழரின் பெரிய படைப்பு, கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவில் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஈழக்கலைஞர்களின் பங்களிப்பும் இதுக்குள்ளே இருக்கின்றது. உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம் என்று சொன்னால், தனியாக நின்று இத்தனை லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாளைய தினம் இந்த படம் கினோ பேலஸில் கிரஞ்சில் ஓடுன்றது. பாருங்க, ஊக்கம் கொடுங்க. என்று சொன்னால் சுவிஸ்ல உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கிரகங்காசை கூட தான் கட்டுறாரு. ஒரு ஃபேமிலி உண்டா, தனிப்பட்ட ஆளுக்கே ஒரு வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட தெரிஞ்சா நாங்கள் 40 வயசு உண்டா, எல்லாருக்கும் ஏதாவது வருத்தங்கள் வரும். அப்போ அப்படியே நாங்கள் கிரகங்காசு 500 ரூபா 550 600 ரூபா கட்டுறேன்னு பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கிரகங்காசுல முக்கியமான சில விடயங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ இவர் மூலமா உங்களுக்கு நான் அதை கொண்டு வரோம். அதோட இன்னொரு விடயம் இருக்கு. பல பேர் இது தெரியாம இருக்கிறீங்க. இந்த கிரகங்காசு கூட வரும் பொழுது பிரீமியர் ஃபெர் வில்லிகும் என்ற இடத்துல நீங்கள் அன்மெண்டும் பண்ணி நீங்க உங்களுக்கான பிரீமியத்துக்கு கட்ட வேண்டிய காசுல குறைச்சி எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை பற்றியான விளக்கம் தான் இங்கே தரப்போம். 40 50க்கு மேலே உள்ளவர்கள் கிரகங்காசுல பார்த்துருந்தேன். நான் கடி செய்வதால கடியில் வரும் கிரகங்காசு பார்த்தா 500 ரூபா 550 ரூபா 600 ரூபா இப்படியா கிரகத்தை கட்டுறாரு. அதுக்கு பிள்ளைகள் 19 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கிட்டத்தட்ட அதையும் 2 பிள்ளைகள் இருந்தால் அதைக்கும் 500 ரூபா அப்படி கிரகங்காசு வருகின்ற வந்தால் கிட்டத்தட்ட 2000 பிராங்கு மேலே கிரகங்காசை கட்டுறாங்க. அப்படியான நீங்கள் இங்கே பிரீமியம் ஃபேர் பில்லிங்குங்கிற இதில் நீங்கள் அன்மெண்ட் பண்ணி அங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது எங்கே இருக்கிறது, எந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த கண்ட்ரோல் இருக்குது, இப்படியான விளக்கத்தை நான் உங்களுக்கு இங்கே கொண்டு பிரீமியம் ஃபர் பில்லிங்கும் எல்லா கண்ட்ரோல் அந்த 26 மாநிலத்தையும் பிரீமியம் ஃப்ரீ பில்லிங்கும் இருக்குது. ஒவ்வொரு கேண்டோன்லயும் இருக்குது. அது நீங்க கூகுள்ல பிரீமியம் ஃப்ரீ பில்லிங்கும் சொல்லி உங்களோட கேண்டோன் பேரை கொடுத்தாலே அதுக்குரிய வெப்சைட் வரும். நாங்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த இன்னொரு வீடியோல விளக்கமா அது எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க உங்களுக்கு போட்டு விடலாம். மற்றது முக்கியமா இது உங்களோட உரிமை. சோசியலுக்கு போறேன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. இந்த பிரீமியம் ஃப்ரீ பில்லிங்கும் இங்க சுவிஸில் வாழும் எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு உரிமை. அது உங்களோட பைனான்சியல் சிச்சுவேஷன் காணா பட்சத்தில் உங்களுக்கு இந்த உரிமை இருக்கு பிரீமியம் ஃபர் பில்லிங் காசை பெற்றுக்கொள்றதுக்கு. அதால கண்டிப்பாக நீங்க பிரீமியம் ஃபர் பில்லிங்கிறதுக்கு அன்மெண்டும் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரீமியம் ஃபர் பில்லிங் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு பதில் வரும். உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்களோட பிரீமியம் குறையும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இல்ல உங்களோட சம்பளம் காணும், அதால பிரீமியம் ஃபர் பில்லிங் இல்லைன்னு சொன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்காட்டிக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சலுகையில அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் சலுகையில நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி போய்கொண்டிருக்கும். இப்போ நான் பல பேர் பார்த்துக்கிறேன், சில இடத்துல பார்த்துருந்தேன் கூடுதல் சம்பளம் எடுக்கிறவையும் அதை பெறுறார்கள். ஆகவே சிலரை பார்த்துருந்தேன் வந்திருந்தாரு சொன்னார்கள், ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்படி பெறுவங்களுக்கு தெரியாது, இப்படியான விடயங்களையும் சொல்லியிருந்தார்கள். நான் சில பேருக்கு என்ன கடிச்சு வரும்போது உங்களுக்கு பிரீமியம் ஃப்ரீ பில்லிங் இல்லையாண்டால் இல்லை, ஏன்னா நாங்கள் அன்மெண்டும் பண்ணவில்லை. ஆக உறவுகளே இது எங்கே இருக்குது அப்படின்றது வேணும்னா இந்தந்த கண்ட்ரோல் சொல்லுங்க, நாங்கள் அந்த அட்ரஸை கீழே நாங்கள் போட்டு விடுறோம். அங்கே உங்களோட ஸ்டோரி இதை செய்து அங்கே அனுப்பப்படும். அது ஒரு ஃபார்மை நீங்கள் எடுக்கலாம். எப்படி ஃபார்ம் எடுக்கிற பற்றி வேணும்னா அடுத்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு அதை உங்களுக்கு போடுறோம். ஆகவே சொன்னது போல பிரீமியம் பில்லிங்கம் சோசல் இல்லை. சிலவர் சொல்லியிருந்தார்கள், ஆனால் அந்த காசு எடுத்தால் அது சோசல் ஹெல்ப் பண்ணிருக்கும், எனக்கு சி கார்டு தராது, சுவிஸ் பாஸ் தராது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. சொல்ற போல நீங்கள் கிரகங்காசு உள்ளவர்கள் இந்த பிரீமியம் பில்லிங்கத்தை நீங்க எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, அந்த பிரீமியம் ஃப்ரீ பில்லிங்கும் எந்த அடிப்படையில் உங்களுக்கு கணக்கு பண்ணப்படுதுன்னு சொன்னா, உங்களோட வருமான வரி, அந்த வருமான வரி வருடாந்த வருமான வரியின் கணக்கின் அடிப்படையில தான் உங்களுக்கு பிரீமியம் ஃப்ரீ பில்லிங் கிடைக்குமா இல்லையான்றது இருக்கு. அன்றைக்கு நீங்க நார்மலா சி கார்டு உள்ள வேல்கள் டாக்ஸ் ஃபார்ம் நிரப்புவாங்க, பி கார்டு இருக்கிற வேல் கொயிலன்ஸ்வேர் கட்டுவாங்க. அப்ப அந்த கணிப்புல தான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு பிரீமியம் ஃப்ரீ பில்லிங்கும் கிடைக்குமா இல்லையாண்டு.
இப்ப அந்த இடத்துல கூட நாங்க இப்ப உதாரணத்துக்கு குவெலன் ஸ்டோர் நீங்க நாங்க இன்னொரு வீடியோல இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. குவெலன் ஸ்டோர் வந்து உங்களுக்கு நீங்க கூட கட்டுறது மாதிரி உங்களுக்கு தோணுனா அதுக்கு டேக்ஸ் ஃபார்ம் நிரப்பி உங்களோட டேக்ஸை குறைச்சாலும் உங்களுக்கு வந்து பிரேமி ஃப்ரீ பில்லிங்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகுது. ஒரு காலத்தில் வந்து 36,000 இருந்து 38,000 வருடாந்த டாக்ஸ் வருமானத்துக்கு உள்பட்டு இருந்தா உங்களுக்கு பிரேமி ஃப்ரீ பில்லிங்கும் கிடைச்சுள்ளது. இப்ப வந்து 45,000 பிராங்க் வருட வருமானம் டாக்ஸ் வருமானத்துக்கு கீழே இருந்தா உங்களுக்கு பிரேமி ஃப்ரீ பில்லிங் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. என்னன்னு சொன்னா நாட்டுல மக்களுக்கு இந்த பைனான்சியல் கிரைஸ் பிரச்சனைகள் இருக்கிறபடியால அதே வந்து ஒவ்வொரு கேண்டோனும் ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து அன்பாசன் பண்ணியிருக்கணும். அதால வந்து கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு விதமான லாஸ்டும் இல்ல, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்குறதால உங்களுக்கு பிரேமி ஃப்ரீ பில்லிங் கிடைச்சா உங்களுக்கு தான் நன்மை. இதே போல சில இடங்களில் வந்து பிள்ளைகள் வந்து 19 வயசுக்கு மேலாயிட்டு அவர்கள் நேரசீனம் அப்படியானவர் என்றால் சிலவர் வந்து படித்துக் கொண்டிருக்காங்க 25 வயசுல அவர்களுக்கும் கிடைப்பதாக நான் அறிந்திருந்தேன். ஆய்வர்களே உங்களோட பிள்ளைகள் சில நேரசீனாக குறைய சம்பளம் வந்தால் அவர்களும் இந்த கடன் காசு விடயத்தை பிரேமி பில்லியத்தை நீங்க எடுக்கலாம். இது பல பேருக்கு வந்திருக்கு. Switzerland, the best credit partner in Swiss. No fees. Just trust you. குறைந்த வட்டி வீதத்தில் வங்கிக் கடன். உங்களுக்கு ஏற்ற பெஸ்ட் கிரெடிட். அனிஸ் கிரெடிட் என்பது நம்பிக்கையுடன் செயல்படும் ஒரு நிதி சேவை நிறுவனம். சுவிஸில் நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா? நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள். உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட். நீங்கள் வீடு வைத்து இருந்தால் குறைந்த வீதத்தில் வங்கிக் கடன் பெறலாம். 50 மேல் வங்கிக் கடன் பெறுவதாகின் குறைந்த வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கு இருந்தபடியே வங்கி கடன் பெறலாம். ஏற்கனவே வங்கிக் கடன் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றுதரப்படும். வங்கிக் கடன் பெற்று சில மாதங்கள் முடிந்து இருப்பின் அதை புதுப்பித்து கூடிய தொகை பெற்றுக்கொள்ளலாம். வேறு நிறுவனங்களில் வங்கிக் கடன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதை ஆராய்ந்து மீண்டும் உங்களுக்கான வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளலாம். வேறு வங்கிகளில் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றிக் கொள்ளலாம். நீங்கள் மூலம் பெறும் வங்கிக் கடனுக்கு உங்களிடம் இருந்து எந்த கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அனிஸ் கிரெடிட் 7 முதல் 9 வரை 576 55 55. அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் வங்கி கடன்கள் குறித்த உங்கள் எல்லா கவலைகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் சிறந்த வட்டி விகிதங்களையும் நெகிழ்வான விதிமுறைகளையும் வழங்குகிறோம். As you can see, your loan is approved. Everything is in order now. That is wonderful news. Thank you so much. வங்கி கடன்களுக்கு உங்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. குறைந்த வட்டியில் வங்கி கடன் வழங்குகிறோம். விரைவான மற்றும் நம்பகமான சேவைக்கு எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள். சுவிட்சர்லாந்தில் குறைந்த வட்டிக்கு உடனடி கடன் பெறுங்கள். இன்றே விண்ணப்பிக்கவும்.